வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா ஏடிடி சேனல் வந்து வி புட் மிஸ்டர் பீஸ்ட் பில் போர்ட்ஸ் இன் இந்தியா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் வந்து அவருக்கு பிப்பேன் அப்படின்னு சொன்னேன். சும்மா விளையாட்டு சொல்கிறாருன்னு நினச்சேன். பின்னாடி சீரியஸாக எல்லா யூடியூபர்ஸும் தமிழில் பார்த்தேன். எல்லாம் சேர்ந்து வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ள போய் அது என்னன்ட்டு பார்த்துருவோம். Hi soldiers! The battle is over. மிஸ்டர் பீஸ்டுக்கோ டி சீரிஸ்க்கோ இருந்த போர் முடிஞ்சிடுச்சு. காரணம் யார் தெரியுமா? நம்மளும் ஒருத்தங்க மிஸ்டர் பீஸ்ட் விசஸ் டி சீரிஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல இஃப் மிஸ்டர் பீஸ்ட் கமெண்ட்ஸ் ஐ வில் பை திஸ் பில்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி மிஸ்டர் பீஸ்ட் கமெண்ட் பண்ணல. கலங்காதே ராசா பண்ணுவார் சார். பட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணலனாலும் we are going to place 5 billboards all around Chennai. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. பியூட்டிஃபைக்காக மிஸ்டர் பீஸ் வச்சாரு. மிஸ்டர் பீஸ்க்காக நாம வைக்க போறோம். அதுவும் நாம மட்டும் வைக்க போறது இல்ல, நம்ம கூட தமிழ் டாப் யூடியூபர்ஸும் இணைய போறாங்க. இதெல்லாம் யாருக்காக தெரியுமா? என் தலைவர் பியூட்டிஃபைக்காக தான். we are avenging for PewDiePie. ஆட்டமான போட்டிங்க டி சீரிஸ். ஹலோ ஹலோ, பில்போர்டு வைக்கணும். இந்த லொகேஷன்ல ரொம்ப ஓகே சார், நான் இப்போ உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புறேன். ஓகே 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 கிரேட் சோல்ஜர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கோம், எல்லாருக்கும் அனுப்புவாங்க. ஸோ 5 இடத்த வந்து சூஸ் பண்ண போகிறோம். இல்லை நேரங்கள் கழித்து. ஓகே சோல்ஜர்ஸ், வி காட் த ரிப்ளை ஃப்ரம் த கம்பெனி. 5 இது அமைச்சிருக்காங்க நம்ம கேட்ட மாதிரி. கீழ்கட்டளை, போரூர், மேடவாக்கம், ஈசிஆர், திருப்பூர் போரூர். மொத்தம் 5 இருக்கு. அண்ட் இந்த ப்ரைஸிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கட்டில் 55,000, போரூர் 60,000, மேடவாக்கம் 50,000, ஈசிஆர் 45,000, போரூர் திரும்ப 60,000. மொத்தமாக எவ்வளோ வருது? 2.5 படிக்காத தற்குறிப்பில் 48,600 ஜிஎஸ்டி. மொத்தம் 3,18,000. அவர் ரவுண்ட் ஆயிடுச்சு. ஐயோ, சார்ஜ்லாம் ஃப்ரீயா காசா? அது தனியா காசா? 4 லட்சம் GST இல்ல 6 எக்ஸ்ட்ராவா விஐடி பக்கத்துல இன்னொரு ஃப்ளெக்ஸை வைக்கிறோம், ஃப்ளெக்ஸ் பண்றதுக்காக. இன்னைக்கு நம்ம அதை பண்றோம். ஊரு ஃபுல்லா போர்டிங்க வைக்கிறோம். சோல்ஜர்ஸ், பிரிண்டிங் கடைக்கு வந்தாச்சு. கமான், நம்மளோட பேனர் சைஸ் பெருசா அப்படினால பாத்தீங்கன்னா பாதி பாதி பிரிண்ட் பண்றாங்க. எங்க பாருங்க, பாதி தான் தெரியுறாங்க. நல்லா இருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பண்றாங்க. அது ஏன் பண்ணல? பவர் காட்டுறதுனால மூஞ்சில கோடு போட்டாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணிருக்காங்களோ? யாரும் பண்ணிருக்கோம். இது பண்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. மிஸ்டர் பீஸ் உங்களுக்கு தெரியுங்களா? எங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் வரேன். யாரு அவரு? பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு எல்லாம் போடுங்க இன்ஸ்டாகிராம்ல. இல்ல நேரங்கள் கழித்து. சோல்ஜர்ஸ், பிரிண்டிங் ஓவர். ஸோ இதுக்கப்புறம் வந்து மவுண்டிங் தான். ஸோ இது வந்து நாளைக்கு காலை அதிகாலையில் மவுண்ட் பண்ண போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அங்கே தான் போக போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இது நமக்கு பிரிண்ட் பண்ணது அண்ட் மவுண்டிங் இதெல்லாம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் கம்யூனிகேஷன்றாங்க. ஸோ அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்க டீடைல்ஸ் இருக்கு, செக் பண்ணி பார்த்துங்க. அது வந்து மவுண்ட் பண்ற இடத்துக்கு போவோம். சோல்ஜர்ஸ், மவுண்ட் பண்ற இடத்துக்கு வந்தாச்சு. நம்மளோட பில்போர்ட்ஸ்லாம் மவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல உங்களுக்கும் ஒரு கிவ்அவே இருக்கு. சோல்ஜர்ஸ், நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, மணி 11 ஆகுது. ஆனா இன்னும் மாட்டவே இல்லை. அந்த இடத்துல தான் நமக்கு பேனர் வரணும். ஆனா பேனர் மாட்ட ஆள் கூட இன்னும் வரல. இதுக்கான காரணம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல பயங்கரமா காத்து அடிக்குது. அதனால அது மாதிரி மாற்ற ரிஸ்க்னு சொல்லிட்டு ஆள் யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு இந்த பில்போர்டு ஓபன் பண்றதுக்காக கூப்பிட்டு இருந்த யூடியூபருமே வந்துட்டாங்க. அவங்கள மீட் பண்ணுவோம் வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் how are you? எந்திரிச்சு சாப்பிடலாமா? அப்படியே ட்ரிங்க்ஸா? நானே இப்போ டம்ளர் பார்த்தா தான் வந்துட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எடி சீரிஸ்ல இருந்து பீட் பண்ணி ஒரு தனி ஒரு நம்பராக இருந்த மிஸ்டர் பீஸ்ட் வந்து அது நம்மள மாதிரி ஒரு மூலமான கிரியேட்டர். ஸோ அது வந்து பீட் பண்ணியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்கள் ஹவு டு யூ ஃபீல்? அதான் யூடியூப் சிஇஓட அவர் தான். நான் ஒரு மீம் பார்த்தேன், அவரை பற்றி ஒரு மீம் பார்த்தேன். சிஇஓ, யூடியூபோட சிஇஓ, அவருக்கான சம்பளம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு போட்டிருக்காங்க. சிஇஓட பார்த்தா அதிகமான சிஇஓட பரவாயில்ல, தமிழ் சினிமாவோட அதிகமாக செலவு பண்ணிருக்காரு. ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தோம். அது வந்து நம்ம ஊரில் ஒரு படமே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு அதை வந்து ஷ்ரெட்டருக்குள்ள போட்டு தூளாக்கி வெளியே எப்படி பயங்கர செலவு பண்ணி பண்றாரு. சூப்பரா இருக்கு.
இது நம்ம பண்றதுக்கு ரீசன் வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்துட்டாரு, அந்த ஒரு தனி நபருக்கான இது கிடையாது. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஐடியா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபை இருந்த டைம்ல வந்து இண்டிவிஜுவல் கிட்ட தான் இருந்து மக்கள்ல இருந்து ஒருத்தர் வரா, மக்களே செலிப்ரேட் பண்றாங்க. கரெக்ட். இப்படிதான் இருந்தது பியூட்டிஃபை டைம் வரைக்கும். பியூட்டிஃபைக்கு அப்புறமா டி சீரிஸ்னு சொல்லிட்டு ஒரு கார்ப்பரேட் கிட்ட போயிடுச்சு. வச்சு நம்ம கார்ப்பரேட் கொடுக்கறது. ஆமா. இது நம்ம ஊர்ல எப்படி சாருங்க அங்க டி சீரிஸ் அவங்க என்னன்னா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்னன்னா வந்து மக்கள் வந்து திருந்தி ஃபுல்லா மறுபடியும் சோலோ கிரியேட்டர் கிட்டே போயிருக்கு. ஆக்சுவலா பியூட்டிஃபைக்கு வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து பேனர் வச்சாரு இந்த மாதிரி. இப்ப நம்ம மிஸ்டர் பீஸ்ட் நம்ம வைக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து நம்ம ஏதாவது வருவோம் அர்த்தமாப்பா. சோ இங்க ஐடியா வந்து இது என்னன்னா யூடியூப்ன்றது சொசைட்டிக்கு ஒருத்தங்கிட்ட தான் கண்டிப்பா. சோ அது கார்ப்பரேட் கிட்ட போக கூடாது. ஏன்னா அது வந்து கார்ப்பரேட்டோட கிடையாது. அதுக்காக தான் நம்ம இதை பண்றது. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. நானும் அதான் யோசிச்சேன், என்னது இது யாருமே நம்ம பொதுவா தளபதி படங்களுக்கு தானே வச்சு பார்த்துருக்கோம், இப்போ யாரா வேண்டதை தான் பார்த்தோம். ஸோ இது வந்து ப்ராப்பர் கிளாரிட்டியா இருக்கு. கரெக்ட். ஏன்னா ஒரு கம்பெனி அப்படி போயிடக்கூடாது. எப்பவுமே வந்து கிரியேட்டர் அந்த மாதிரி சண்டை வந்துச்சுன்னா கிரியேட்டர் தான் நம்மளாலையும் ஜெயிக்கணும்னு இருக்கணும். ஸோ இது நம்மளால ஜெயிச்சிருக்காருன்றதை வந்து கொண்டாடும் விதமாக இந்த ஃபிளெக்ஸை நம்ம வைக்க போறோம். சூப்பர். அருமை. மதன். ஓகே ப்ரோ, எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கு. கை கொடுக்க முடியாது, கொடுத்தா கேஸ் போட்டுருவாங்க. ப்ரோ பேசலாமா? இதோட பேசலாம். ஓ அந்த பயம். கை ஆனா வந்து ஸ்டீரிங்ல கை. ஓகே சொல்லுங்க, why we are doing this? Why we are doing this? Mr. Beast வந்து became the highest subscribed channel, beating T-Series. நிறைய பேர் வந்து நார்த் இந்தியாவில் T-Series தாண்டா இந்தியன் ஹமாரா தேஷ் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு கிரியேட்டர் பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு கிரியேட்டர் நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு வந்தது வந்து இட்ஸ் a good thing. மிஸ்டர் பீஸ்டுக்கு ஒரு ட்வீட் வர போட்டீங்களா, ரிப்ளை பண்ணாரா? பண்ணலங்க. ஒரு ட்ரிக் இருக்குது ரிப்ளை வாங்குறதுக்கு. அப்படியா? ஆமா. அப்புறம் இலான் மஸ்க் எப்படி ரிப்ளை பண்ணாரு? என்ன பண்ணீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. சீக்ரெட் என்னன்னா நம்ம முதல்ல வெரிஃபைட் ஆயிடணும். ஆனாமா இல்ல ஸ்டெப் 1 ட்விட்டர்ல வந்து வெரிஃபைட் ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். சைடுல ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா வெரிஃபைட் பண்ணவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, அதாவது வெரிஃபைட் ப்ரொஃபைல்ஸ் வந்து என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு மட்டும் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு மட்டும் தனியா ஒரு நோட்டிஃபிகேஷன் காலம் அதுல தான் நம்ம பார்க்க முடியும். அட கடல்லே மண்டை மேல இருக்கிற கொண்டை ஒரு 8 ரூபாய் யூடியூப் மேதாவி கிட்ட அத கேக்குறேன். என்ன மேட்டர்னா எல்லாரும் பேனரோட எம்ஜி பேனர் தான் வேற மாதிரி இருக்கும். அடுத்து ஓகே சோல்ஜர்ஸ், அடுத்து நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா? கமான் வணக்கம். ஓ எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. ஹாய் சோல்ஜர்ஸ் அப்படின்னு அந்த இதெல்லாம் வந்துடும்ல. இது எனக்கு சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது இங்கே வந்து என் ஆசையை நான் நிறைவேற்றிக்கிட்டேன். வெல்கம் டு விஜய் சிலா. அதுவுமா பாசக்கார பையில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீங்களா? வெல்கம் டு விஜய் சித்து vlogs. சரி ஓகே, எதுக்கு என்ன மேட்டர் இன்னைக்கு, எதுக்கு ஆத்தங்கரையில்? நமக்குலாம் வந்து உள்ளூர்ல எங்க காப்பரேட் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. பேர கூட சொல்லாதீங்க, நான் பேசவே விரும்பல அவனை. அத மாதிரி வடக்குல ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா? டி சீரிஸ் சொல்லிட்டு என்னன்னா வந்து பியூட்டிஃபை எடுத்துட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து இண்டிவிஜுவல் யூடியூபர். அவன் வந்து ரொம்ப நாளைக்கு இருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஜியோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல வந்து டி சீரிஸ்னு சொல்லிட்டு வந்து பயங்கர பெருசா போய் அவன் கீழே போயிட்டான். சோசியல் மீடியால என்ன இது ஒரு டெமோக்ரஸி, மக்களாட்சி மாதிரி வச்சுக்கோங்க. எப்படா முடிக்க போறேன்? யூடியூப்ன்றது இண்டிவிஜுவல் கிரியேட்டர் கிட்ட தான் இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ஆரம்பத்துல இண்டிவிஜுவல் கிரியேட்டர் கிட்ட தான் இருந்தது. அப்போ வந்து இது ஒரு கார்ப்பரேட் கிட்ட போன உடனே எல்லாரும் வந்து மன இதுல இருந்தாங்க. அப்போ வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபைக்காக வந்து இது மாதிரி பில் போர்டு வச்சாரு. அந்த பில் போர்டு சொல்றாங்க மாதிரி ஏன் எந்த லாங்குவேஜ் பில் போர்டு ஃபாரின்றதுனால ஃபாரினுக்கே போயிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மிஸ்டர் பீஸ்ட் கட் அவுட் வைக்கிறோம். ஏன்னா மிஸ்டர் பீஸ்ட் ஏன் வைக்கிறோம்னா இவரு அந்த டி சீரிஸை பில் பண்ணிட்டாரு. ஓகே ஜெயிச்சிட்டாரு. இதை வந்து நம்ம இப்போ செலிப்ரேட் பண்றோம். ஆமா, இப்போ என்னன்னா we are claiming the crownன்ற மாதிரி, reclaiming the crownன்ற மாதிரி. தம்பி நீ கான்வென்ட்டா? நிறைய இங்கிலீஷ் இருக்கு. நடுல கத்துக்கிறது. சரி ஸ்கூல் வாசல்ல குந்தி இருக்கனால சார் பேசி பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ மிஸ்டர் பீஸ்ட் நேற்று தான் இவர் என்கிட்ட சொன்னார். நேற்றுலேருந்து நான் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர் பயங்கரமாக இருக்குது. ஆனால் யூடியூப்ல இப்படி ஒரு பிரம்மாண்டம் காட்ட முடியும். நீங்கள் வந்து ஒரு சங்கர் 100 மடங்கு எடுத்துற மாதிரி எடுத்துக்கிறீங்க. நாங்கள் ஒரு கேமரா வச்சு அதே அவுட் ஆஃப் பாக்ஸ் எடுக்கிற கேமராமேன் தான் எங்காலு. ஒரு இது பார்த்தோம் தலைவா, ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒன்று, அதில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவர் போய் கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. அப்போ அது எத்தனை கேமரா தேவைப்படும் திடீர்னு பார்த்தா ஹெலிகாப்டரில் சுற்றி நிற்கிறாரு. அதனால அவர் ரொம்ப பெருசு. உங்களையெல்லாம் வந்து நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணுமான்றது கூட எங்களுக்கு தெரியல. ஆனால் சூப்பர், இது வந்து பெரிய வளர்ச்சி. வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றோம். நன்றி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து என்னன்னா அந்த பில் போர்டு ஓபன் பண்ண போறோம். வாங்க ஓபன் பண்ணிடுமா? பில் போர்டு கட் அவுட். கட் அவுட். ஹே சிரி, ப்ளே பிரிக்ஸ் லசானியா. வந்துருச்சு. I don't like your T-Series.
Bob's or Vagana, whichever will it be. Set the fuck down, T-Series. I'm here to spill the real tea. You trying to dethrone me from spot on number 1, but ஓ you ப்ரோ வணக்கம். சைட் பில் போட்டுங்களா பிடிச்சி ஆமாம், அதான் என்னதான் மூஞ்சி மறைச்சாலும் ஆடி விட்டுரு. என்னங்க கடத்தல் முடிஞ்சிருச்சுங்களா? எப்படி வராது? அவருக்கு என்ன கஷ்டமோ நெக்ஸ்ட் கேங்கை மீட் பண்ண வந்தாச்சு. இது ஒரு பேங்கான கேங். இவங்கெல்லாம் தனியா வரப்போ எப்படி இருந்தாரு பிலிப்பு பாருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்டுக்காக ஒரு பில் போர்டு வைக்க போறோம். எதுக்காக வைக்க போறோம்? டி சீரிஸை சர்பாஸ் பண்றாப்புல இண்டிபெண்டன்ட் கிரியேட்டரா ஒரு சின்ன பையனா இந்த கேங்க போதுமே. டி சீரிஸை பீட் பண்றது கஷ்டம். மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஒரு தனியால பீட் பண்ணிருக்காருன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதுக்காக அந்த பேனர் வைக்கிறோம். ஒரு யூடியூப்ன்றது பப்ளிக்ல இருந்து ஒருத்தன் வந்து கேமரா எடுத்து போட்டு அவன் வந்து பப்ளிக்காலே செலிப்ரேட் பண்றது தான் யூடியூப். பப்ளிக்ல இருந்து வந்தவன் தான் அங்க நம்பர் 1ல இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட கருத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதுக்காக தான் இதை பண்றோம். திருப்பி இருக்காரு. இது மிஸ்டர் பீஸ்ட்னு இல்ல, யாரா இருந்தாலும் பண்ணிருப்போம். நம்ம தருணா இருந்தாலும் பண்ணிருப்போம், இர்ஃபான் ப்ரோ இருந்தாலும் பண்ணிருப்போம், வீடியோ போட்டாதான் சத்யாவா இருந்தாலும் பண்ணிருப்போம். அமைதியா இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இது. So அதுதான் மேட்ரு. திஸ் இஸ் ஐடியாலஜி மாமு. சரி, எனக்கு கேள்வி நான் மிஸ்டர் பீஸ்ட் ட்வீட் போட்டா பேனர் வைப்பேன்னு சொன்னீங்க. ஆமா, போடுறீங்க. இப்ப போட்டுருவாரு. If Mr. Beast comments, I'll buy this billboard for Mr. Beast. மிஸ்டர் பீஸ்ட் கமெண்ட் பண்ணா போஸ்டர் போடுறேன்னாரு. அவர் கமெண்டே பண்ணாம போஸ்டர் போடுறோம். அப்படியே நல்ல இந்த வீடியோக்கு போடுவாரு பாருங்க. கமெண்ட் பண்ணா பில்போர்ட் வைக்கிறேன். பில்போர்ட் வச்சாது கமெண்ட் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஆளுக்கு நீங்க வந்து மைக்கெல்லாம் பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஆக்சுவலா வந்து டி சீரிஸ்க்கும் பியூடிஃபைக்குமான பீஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டர்நெட் பீஃப். ஏன்னா வந்து ஒரு ஒரு ஹோல் கண்ட்ரியா வந்து இவங்க வந்து பேட்ரியாட்டிசம் அதெல்லாம் சொல்லி அந்த டைம்ல வந்து சண்டை போட்டாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் டி சீரியஸ் டஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைம்ல இருக்கும்போது. ஒரு சிலர் வந்து இப்போ டி சீரியஸ் இல்ல எனக்கு வந்து பியூடிஃபை பிடிச்சிருக்குன்னு சொன்னா கூட நீ வந்து ஆன்டி இந்தியன் அந்த மாதிரி மாத்தி விட்டுறது சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இதை யோசிச்சு பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. லைக் இதை ஒரு கம்யூனிட்டியா வந்து மிஸ்டர் பீஸ்ட்காக நம்ம சப்போர்ட் பண்றோம், டி சீரிஸை வந்து வெளியே போனா அப்படின்னு சொல்றாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. நானா வந்து அவரோட கண்டென்ட்டை பார்க்கறது மட்டும் இல்லாம யூஸும் பண்ணிட்டேன். நான் ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு அவர் வந்தது. எல்லாருமே நான் மிஸ்டர் பீஸ்ட்டை கங்க்ராச்சுலேட் பண்றதை எல்லாரும் பண்றாங்க. பட் அவங்க பின்னாடி எவ்வளோ பெரிய டீம் வந்து இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. இது இங்க கேமரா வச்சு நிற்கிறாங்க. என் வீடியோக்கு நான் ஒர்க் பண்ணுறேன். பட் 4 பேர் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ எத்தனை பேரோட ஒர்க்குனால தான் அவருக்கு வந்து அந்த எல்லா கிரெடிட்டும் போகுது. அந்த ஒர்க் மேட்ரு கரெக்டு தான். என்னன்னா இந்த அளவுக்கு யோசிக்கிறது வந்து கஷ்டம். பட் ஒருத்தனோட ஐடியா இருக்கு தெரியுமா, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் யோசிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து எல்லாருமே ஸ்பார்க் லைக் ஐடியா வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்ன்ற அந்த ஐடியா இல்லாமல் 1000 பேர் இருந்தாலும் அது பண்ண முடியாது. ஒரு 10 பேர் வச்சு வீடியோ பண்ணுறதே கஷ்டமா இருக்கு. 5 பேர் வச்சு வீடியோ பண்றது 5 பேர் பண்றது அது சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்குலாம் போயாச்சு. சரி, இதெல்லாம் ஓகே. ஓமி கையில் எப்போ வீடியோ வரும்? ஆமா இல்ல, நாங்களும் வெயிட்டிங். நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் டே ஒரே ஒன்று அடுத்து போக வேண்டியதான். போலாம் ஆக. ஓ செம்மையா இருக்கு. இதுக்கு அப்படியே பிளாக் கேட்ச் அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஆரம்பிச்சலாம். Let's celebrate. 3 3 3 2 2 2 1 அப்பா எல்லாம் பெரிய பெரிய பேனர். இப்போ அவர் கண்டிப்பா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாருங்க. அதை இன்னொரு லோக்கலைஸ் பண்ணுவோம், மதுரை கான்செப்டை மாத்திடுவோம். யூடியூப் தேர்தலில் கார்ப்பரேட் எதிர்க்கட்சிகளை எதிர்த்து வெற்றி பெற்றுள்ள எங்கள் வெற்றி வேட்பாளர் அண்ணன் மிஸ்டர் பீஸ்டுக்கு வாழ்த்துக்கள். இது மதுரடா நரட்டுடா ஒன்னா நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இருக்கிற ஒரே மதுரை போஸ்டர் தான்.
ஓகே டான்ஸ் ஆடலாமா போ டாக்கு டாக்கு டாக்கு. சோல்ஜர்ஸ் இது ஒரு 15 டேஸ்க்கு இங்கேயே தான் இருக்கும். இந்த இடத்த வந்து லொகேஷன் நாங்க பின் பண்றோம். ஸோ யாராவது வந்தீங்கன்னா இந்த போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அதை ஸ்டோரியாவோ போஸ்டாவோ போட்டுட்டு அப்புறம் என்ன ப்ரோவே எம்ஜி ப்ரோவே இவங்க 2 பேரையும் டேக் பண்ணி விட்டுருங்க. எல்லாரையும் டேக் பண்ணி முக்கியம் மிஸ்டர் பீஸை டேக் பண்ணி #A2DX மிஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதுல ஒருத்தருக்கு வந்து கிவ்அவே இருக்கு. உங்கள ஒரு ஃப்ரீ இனாம். அப்படியா? இந்த கிவ்அவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் பை A2D PC ஃபேக்டரி. இது வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டிங் பேஸ்டு பிசி பில்டிங் சொல்யூஷன். உங்களுக்கு என்ன மாதிரி பிசி என்ன பர்பஸ்க்கு தேவைப்படுதோ அதை நீங்க சொன்னீங்கன்னா கன்சல்டன்ட்ஸே வந்து உங்களுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு எது பெஸ்ட்ன்றத சொல்லுவாங்க. நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். A2D PC ஃபேக்டரி வெப்சைட்டோட லிங்க் கீழ இருக்கு. பிசி பில்டுக்கு நீட் இருக்கவங்க வெப்சைட்ல இருக்க பில்ட் அப் அப்படிங்கற பட்டனை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா கன்சல்டன்ட்ஸே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. மறக்காம இந்த கிவ்அவேல ஜாயின் பண்றதுக்கு செல்ஃபி எடுத்து #A2DX மிஸ்டர் பீஸ்ட் போறது மட்டும் இல்லாம மிஸ்டர் பீஸ்ட டேக் பண்ணியும் மத்த கிரியேட்டர்ஸை டேக் பண்ணியும் ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மிஸ்டர் பீஸ்டோட பண்றோம். ஆமாப்பா பரிதாபங்கள் வியூவர்ஸ் நீங்களே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இத நம்ம ஆளுங்களே பண்ணி தொலையாதுங்க. நம்ம ஆபீஸ்ல விளக்கு பார்த்தாலே அடிப்பேன். சோல்ஜர்ஸ் வீடியோ இன்னும் முடியல. இந்த கார்ப்பரேட் பிசினஸ் இண்டிவிஜுவல்ங்கிற போராட்டத்தை மிஸ்டர் பீஸ்ட் முடிச்சிருந்தாலும் ஆனால் ஆரம்பிச்சது இன்னொருத்தர். இன்னைக்கு இந்த வீடியோ வரதுக்கான காரணம் மட்டும் இல்லாமல் இந்த சேனல் இருக்கிறதுக்கான காரணமே அவர் தான். அவர் யாருன்னா வேற யாரும் இல்லை, நம்ம பியூட்டிஃபை தான். இந்த போராட்டமே இவனுக்கு தான் சோல்ஜர்ஸ். ஏன்னா பியூட்டிஃபைக்கு மிஸ்டர் பீஸ்ட் பில் போர்டு வச்சாரு, நாம பில் போர்டு வைக்கிறோம். வேற என் தலையை போட்டது உனக்கு ஒரு உம்மா ஒரு உம்மா. இந்த சோலோ கிரியேட்டர் கார்ப்பரேட் கிரியேட்டர் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இப்போ ரீசெண்டாக பேசியிருந்தாங்க. ஆனால் இது எங்கேயோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா என் தலைமை கிட்ட இருந்தா. காலேஜை ட்ராப் பண்ண ஒருத்தன் ஹாட் டாக் ஸ்டாண்டில் வேலை செஞ்சு கேமிங் வீடியோஸ் போட்டு நம்பர் 1 இருந்தவன் தான் பியூட்டிஃபை. அதே மாதிரி 13 வயசு பையனா இருந்து ஹெட்ஃபோன் மைக்ல கேமிங் வீடியோ பண்ணி இப்போ நம்பர் 1 யூடியூபரா இருக்கிறவர் தான் மிஸ்டர் பீஸ்ட். அதே மாதிரி இங்க இருக்க எல்லா யூடியூபருமே லேப்டாப் வெப்காம்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டோம், பிபிஓல வேலை செஞ்சு மொபைல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டோம், மீடியால சான்ஸ் கேட்டு சென்னைக்கு வந்து இப்போ அவங்களே ஒரு மீடியா மாதிரி வளர்ந்தோம். கரெக்டான நேரத்துல கரெக்டான ஒப்பீனியனை கரெக்டா சொல்லியும் தான் இந்த இடத்துல வந்து இருக்காங்க. சோ இந்த செலிப்ரேஷன் எதுக்காக கார்ப்பரேட்டான யூடியூப்ல பப்ளிக் யாரா இருந்தாலும் கிரியேட்டர் ஆகணும், ஆகவும் முடியணும். சோ கார்ப்பரேட்டான யூடியூபை இண்டிவிஜுவல் கிரியேட்டர் ஃப்ரெண்ட்லியே வச்சுக்க வேண்டியது இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸான எங்களோட கடமை. ஏன்னா அப்ப எங்களை மாதிரி உங்கள இருந்து ஒருத்தன் இந்த இடத்துக்கு வர முடியும். இல்லைன்னா மியூசிக் லேபிள்ஸும் பெரிய கார்ப்பரேட்ஸ் மட்டும் தான் சோஷியல் மீடியாவையே கண்ட்ரோல் பண்ணும். சோ இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருந்ததும் இந்த கார்ப்பரேட் பிசினஸ் இண்டிவிஜுவல் கிரியேட்டர் அப்படின்ற போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணதும் பியூட்டிஃபை தான். சோ இவ்வளவு பேரை கூப்பிடாம அவரே கூப்பிடணும். பட் அவர் ஜப்பான்ல பிஸியா இருக்காரு, அவரோட பொம்மையை வச்சு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம். சோ கடைசி பேனர் இங்க தான் ஓபன் பண்றோம். சோ இதை போட்டு மிஸ்டர் பீஸ்ட் கூட ரீச் பண்றோம். சோ அடுத்த வீடியோ மிஸ்டர் பீஸ்ட் கூடவே பண்றோம். அட்லீஸ்ட் என் தலைவர் 2 பேரும் ரீச் பண்றோம். ஃபர்ஸ்ட் மிஸ்டர் பீஸ்ட் அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படியே நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் அவங்களுக்கும் ஒரு பெரிய கிளாப்ங்க. ஏன்னா நம்ம சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. எப்போவுமே அந்த அகேன்ஸ்ட் இந்த காப்பி ரைட் இந்த இதுக்கெல்லாம் ரொம்ப வாய்ஸ் அவுட் பண்ணது நம்ம தமிழ் யூடியூபர்ஸ். இப்போ வந்து எல்லாருமே அதை பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது பார்க்கும்போது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே மனசு குளிர்ந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இதுதான் முக்கியம். ஒரு யூடியூப்ன்றதே சோலோ கிரியேட்டர்ஸ் அவங்க வரணுன்றது தான் அது. இதுவே அங்கேயும் வந்து தடுத்துட்டு இருக்கப்போ அதுக்கு குரல் கொடுத்தது இவர் தான். நம்மளால A2D இவருக்கு தாங்க பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இவர் எல்லாமே போல்டாக பேசுகிறவர். இந்த விஷயத்தை ரொம்ப போல்டாக பேசினார். எல்லாருமே அது வந்து இந்தியா அப்படி இப்படின்னு பார்க்குறப்போ அது அழகாக புரிய வச்சார் நம்மளுக்கு. இங்கே சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு அதுக்கு தான் போயிட்டுருக்கு. இவங்க திசை திருப்புறாங்க, அது பண்ணுறாங்கன்றது அழகாக புரிய வச்சு எடுத்துகிட்டு போனார். அந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக இவங்கெல்லாம் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இத்தனை பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் வந்து யாருமே சுலமாக வந்துடல. கஷ்டப்பட்டு இந்த மாதிரி மொபைலில் எடுத்து வந்தவங்க தான் இவங்கெல்லாம். அந்த இதுவும் தெரியுதுல எவ்வளோ இந்த வளர்ச்சி வரணும்னா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய எத்தனை வருஷம் ஆகுது. அது சுலமாக ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போயிடறாங்க, ஒன்று முடிக்கிட்டு போயிடுறாங்கன்னா எப்படி? அது ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. இதை பார்க்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அங்கே மிஸ்டர் பீஸ்ட் பியூட்டிஃபை அவங்களா இருக்கட்டும், நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் எவ்வளோ பெரியவங்களெல்லாம் பார்க்கும்போதுமே அப்படி தான் இருக்குது. நாங்களாம் சும்மா ஒன்றுமே இல்லை, சும்மா ரியாக்ஷன் பண்ணி அதை நாங்கள் ரசிக்கிறோம், அவ்வளோதான் எங்கள் வேலை. பட் இந்த மாதிரி சோலோ கிரியேட்டராக ரொம்ப எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க.
அதில் ஏதோ அவங்கள பார்த்து ரசிக்கிற ஒரு குடுப்பனை தான் எங்களுக்கு, அவ்வளோதான். அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக ஏதோ ஒரு யூடியூப்பில் நம்மளும் இருக்கோம்ப்பா அப்படிங்கிற போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், அது இஃபான் ப்ரோ சொன்னார், அதுதான் அந்த ஐடியா, அந்த ஒரு ஐடியா எடுத்து அதை ஃபஸ்ட்டு அதை செய்கிறது யார், அது அந்த தைரியமாக வந்து அது பண்ணலாம், அதை ட்ரை பண்ணி பார்ப்போன்ற அந்த ஐடியா இருக்குது பார்த்தீங்கன்னா, தயங்காமல், அதுதான் வந்து விதையே. அது போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஒன்றுமே, அந்த தயங்குற ஒன்றும் அப்படியே தான் இருக்கும். முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே, என்ன தான் நடக்குது பார்ப்போமேனு அது தைரியமாக இறங்குறப்ப தான் அது இந்த லெவலுக்கு போகும். அது அழகாக சொன்னார். எல்லாமே சந்தோஷமாக இருங்க, எனக்கு என்னன்னே தெரில, என்னமோ நாங்கள் என்னமோ வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. யூடியூப்பில் ஒரு சோலோ கிரியேட்டர்ஸ் வந்தால் அது வந்து எல்லாருக்குமே அந்த யூடியூப்பில் இருக்க அந்த ஃபீல் நம்மளுக்கு புரியுது, நம்மளே வந்து ஜெயிச்ச மாதிரி இருக்குது. சோலோ கிரியேட்டர்ஸ்னால் அது ஒரு மாதிரி இருக்கு, அந்த ஃபீலிங் வந்து அழகாக உணர முடியுது. அந்த ஏ2டி பிரதருக்கும் அந்த தாட் தோணி இருக்கு பாருங்க, இந்த இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லி அவருக்கும் தோணுமே ஒரு பெரிய விஷயம். அந்த தாட்டே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், இந்தியாவில் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம். ஃபஸ்ட் டைம்க்கு இதெல்லாம் நான் பாதையில் ஒரு யூடியூப்பை சேர்ந்தவங்க வந்து இந்த அளவுக்கு வேறு லெவல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ அவர் சொல்கிற ஏ2டி வந்து அடுத்து நான் மிஸ்டர் பீஸ்டோட போடுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு லைட்டாக வந்து நம்மட்டு சிரிப்பு வரும். பட் இதுவே சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ சாதிச்சு காமிச்சிட்டாங்களே, ஸோ அதுவும் சாத்தியம் தான், நாளைக்கு நடக்கலாம். அது கூட நம்மளால முடியாதுன்ற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். முடிச்சு காட்டினா பண்ணிட்டாங்கன்றப்போ எல்லாமே உடஞ்சிடும்.